நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ ஸ்கூல் வந்து கப்பு ஜெயிப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மித்ராவுடைய பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பசங்க எல்லாரும், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் அவங்க எப்பயும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. ஒரு நாள் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக குடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா, இந்த அவங்களோட ஸ்டூடெண்ட்ட ஒன்லி நாட் உமன்ஸ் கூட மட்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க. ஜென்ட்ஸ் பசங்க கூடயும் ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. ஏன்னா, அப்போ தான் இந்த வாலிபாலோட ஸ்ட்ரென்த்து நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, நம்மளுடைய மித்ரா மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்க கூடயும் அவங்களுக்கு கேம் விளையாடுவாங்க. ஆப்போசிட்டில் பசங்க இந்த 2 டீமாக விளையாடுவாங்க இல்லையா? ஸோ பசங்க டீம் கூடயும் விளையாடுற மாதிரி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. அப்போ பக்கத்து இருக்கிற ஸ்கூல் கூட இவங்கள மேட்ச் விளையாட வைப்பாங்க. அவங்களுடைய ஸ்பீடுக்கு, இவங்களோட ஸ்பீடுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு ஒரு கோச்சர் அப்படிங்கிறவங்க பலவித ஸ்டைலில் அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடி அண்டு அவங்களோட கை ஸ்ட்ரென்த்து, கால் ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ, அதனால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் நிறைய குடுப்பாங்க. அதுவும் இதெல்லாம் நார்மல் நார்மல் வில்லேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் அவங்களுக்கு மெயினா தெரிஞ்சது என்ன? ஓடுறது, குதிக்கிறது, தாவுறது. ஸோ, இந்த மாரி தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரம் கூட ஏற அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த காலுக்கும், கையுக்கும் அது ஒரு ஃபிட்னஸ். ஸோ, நம்மளோட மித்ரா மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசங்களெல்லாம் அப்பப்போ மரம் கூட ஏற விடுவாங்க. தென்னை மரம், பனை மரம் இந்த மாரி ஏற விடுவாங்க. அந்த ஸ்ட்ராங்னஸ், அந்த பிடிப்பு அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பயங்கரமா பண்ணி குடுப்பாங்க. பசங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து விளையாட வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க எப்பவுமே பசங்களோட பால் வந்து ஃபோர்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். விமென்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா, பசங்க எப்பவுமே உடல் அளவுல ரொம்பவே பலமானவங்க. ஸோ, அவங்களோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால அவங்க கூட இவங்கள விளையாட வச்சு, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டுருப்பாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும்போது, நம்மளுடைய சுனிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 2, 3 பால் வந்து அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, மித்ராவுக்கு செம்ம கோவம் வந்துரும். அதுவும் மத்த பசங்க மிஸ் பண்ணும்போதே இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இதுலயும் சுனிதா வந்து ஃபேவரட் ஸ்டூடெண்ட் வேற. ஸோ, அப்போ மித்ராவுக்கு எவ்வளோ கோவம் வரும். சொல்லவே தேவையில்லல்ல. ஸோ, உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள கிரவுண்ட விட்டு வெளில போ சொல்லிடுவாங்க. கிரவுண்ட விட்டு வெளில போய் "நீ அங்க போய் உட்காரு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவங்க ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும். போயிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க போயி பேசுவாங்க. "உனக்கு என்னாச்சு? நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு தெரியுதா? ஒவ்வொரு பால்ஸும் உன்கிட்ட இருந்து மிஸ் ஆகுது. உன் பால்ஸ நீ எப்பவுமே மிஸ் பண்ண மாட்ட. என்ன நடந்துட்டுருக்கு? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது சுனிதாவுக்கு என்ன என்ன பேசுறதுன்னே தெரியாம, ஆல்ரெடி மித்ராவ அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சுருவாங்க. பயங்கரமா அழுவாங்க. இவங்களுக்கு புரியல. ஏன் அழுகுறாங்க? எதனால எதுவும் தெரியல. சரி நம்ம திட்டினதால இவ அழுகுறா போல அப்படின்னு நினச்சுக்கிட்டு, "ஓகே, ஓகே சுனிதா அழுகாத. ப்ளீஸ் ரிலாக்ஸ். சரி ஓகே நான் திட்டமாட்டேன். பட் விளையாட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நான் உன்ன திட்டமாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள அப்படி இப்படின்னு அழுகுறத ஸ்டாப் பண்ண வச்சு, தண்ணியெல்லாம் குடுத்து அவங்க பக்கத்துல உட்காந்து இவங்க பேசுவாங்க. "நான் திட்டினதுக்கா இப்படி அழுவுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல மிஸ், நீங்க திட்டினதுக்காக நான் இப்படி அழுவல. எனக்கே நல்லா தெரியும். நான் எப்பவுமே பால்ஸ மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னோட பால் தான் எனக்கு என் லைஃப் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் அதையும் தாண்டி நீங்க விளையாடும்போது நீங்க என்ன சொல்லியிருப்ப, நம்மளோட கவனம், நம்ம மனசு எதையும் சிதற விடாம நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த பால் மேல இருக்கணும்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனா என்னால என்னோட ஃபோக்கஸ் பால் மேல பண்ண முடியல மிஸ். அதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. எனக்கு புரியுது. சரி நீ ரிலாக்ஸா இரு. ஈவினிங் கிளம்பு ஸ்கூல் விட்டு கிளம்புவோம் இல்லையா? அப்ப நேரா வீட்டுக்கு வா. நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே மிஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரவுண்ட்ல பெருசா எதுவும் பேச மாட்டாங்க. இவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் சரி நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
இவங்களும் போயிட்டு அந்த ஸ்கூல் டெஸ்க் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்குன்னு ஸ்கூல்லலாம் பெருசாக தனியாலாம் இடம் இருக்காது. மரம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்கும். அங்கே போய் வேணுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு ஒரு பெஞ்ச் 2 பெஞ்ச் போட்டு வச்சுருப்பாங்க. பசங்கள்லாம் ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டு வராங்க அப்படின்னா, அந்த கேம்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வராங்க. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறத விட, இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. ஸோ, அதனால அங்கே போய் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு. ஈவினிங் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா, சுனிதாவ அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இங்கே மீதி இருக்கிற பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு ஒரு 4:30 போல் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்த நாள் வந்து லீவ் டேஸ். ஸோ அடுத்த நாள் ஈவினிங் போல் ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்மளோட கிரவுண்டுக்கு வந்துடுங்க அப்படின்வாங்க. அதாவது நம்மளோட கிரவுண்ட் அப்படிங்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த மரம் ஏறுது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வயல் சைடு வர சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் ஈவினிங் அங்கே வந்துடுங்க, நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க மித்ரா. இவங்களும் ஓகே மிஸ் அப்படி சொல்லிவிடுவாங்க. சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்களும் நேராக போய் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இவங்களும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் சுனிதாவும் நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் காலிங் பெல் அடிப்பாங்க. "உள்ள வா சுனிதா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "நீ உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து, "என்னாச்சு உனக்கு? சொல்லு. ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ சொல்கிறத உன் மனசு கேட்காத அளவுக்கு உன் மனசு எங்கே போச்சு? உன்னுடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குது? ஏன் அதில் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்கிற? என்னதான் ஆச்சு உனக்கும் சுஸ்மிதாவுக்கும்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சுஸ்மிதா அப்படின்னு பேரை கேட்டதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும் சுனிதாவுக்கு. ஷாக் ஆகிட்டு, "மேம் அது வந்து" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது கிடையாது. என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "இல்லை மிஸ், 2, 3 நாளா சரியாக பேசல வேற என்னாலா. அதான் ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க சுனிதா. அப்போது சு மித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட, "இங்கே பாரு சுனிதா, லைஃப்பில் இந்த பர்சன் தான் நம்ம கூட லைஃப் லாங் இருப்பாங்க அப்படின்னு நாம் முடிவு பண்ண முடியாது. அதுவும் நாம் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. அந்த பர்சனும் முடிவு பண்ணணும், நாமளும் முடிவு பண்ணணும். அப்போ மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக நம்மளால் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். நம்மளோட லைஃப் பொறுத்த வரைக்கும் தண்டவாளங்கள் மாதிரியும் மாட்டு வண்டியும் மாரி தான். 2 மாடு எப்படி ஒரே சேஃபில் போகுதோ அப்படி போனால் மட்டும்தான் அந்த வண்டி முன்னேறும். இல்லைன்னா முன்னேறாது. உன்னுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா, நீ உன்னோட கோல்ஸ் வந்து உன் மாடு மாதிரி இருக்கணும். சமமான மனநிலையில் உன்னை நீ மூவ் பண்ணால் மட்டும்தான் வண்டி அப்படிங்கிற உன்னுடைய கோல் வந்து உன்னை நோக்கி வரும். இல்லை அப்படின்னா உன்னை நோக்கி அது வராது, ஸ்டக் ஆகிடும். 2 மாடும் சமமாக நடக்கணும். இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. உன்னோட லைஃப்பில் இன்னார் இருக்கணும், இன்னார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வண்டி ஓட்டுறவன் கையில் இருக்குது, உன் கையில் இல்லை. நீ ஆசைப்படலாம், எதுக்காக வேணாலும் ஆசைப்படலாம். பட் அந்த ஆசைப்படுற லைஃப் பர்மனெண்ட்டாக நமக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு தான். அந்த கொஷின் மார்க் ஏன் அப்படின்னா, நம்மளை ஓட்டுற ஒருத்தன் கையில் இருக்குது. அவனுக்கு தெரியும், இவனுக்கு இன்னாரை கொடுக்கணும், இன்னாரை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் உனக்குன்னு ஒன்று நீ வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அதுக்காக நீ தான் போராடணும். இப்போது அந்த மாட்டு வண்டிக்காரனே 2 மாடை அவன்கிட்ட 10, 15 மாடு இருக்கும். ஆனால் அவன் அந்த 2 மாடை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வண்டியில் போடுவான். ஏன்னா அந்த வண்டி இழுக்கிறதுக்கான தகுதியான மாடு அது 2 தான். அந்த 2 மாடு மட்டும்தான் அந்த வண்டியை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் 2 பேரோட வாழ்க்கை கரெக்டாக போகணுன்னா, உங்களோட 2 பேரோட எண்ணங்கள், உங்கள் மனசில் இருக்கிற அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள், உங்களுடைய காதல், அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற வண்டியை நீங்கள் இழுக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தர் அதில் தடுமாறினா கூட ஸ்டக் ஆகிடும். ஸோ லைஃப் மூவ் ஆன் ஆகாது. வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி அங்கேயே நின்றுடும். அதை தாண்டி போகாது. லைஃப்பில் இந்த உலகத்தில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1000 பேர் இருக்காங்க. நம்ம பார்க்குறதுல பல பேரை நமக்கு பிடிக்கலாம், பல பேர் மேலே நமக்கு ஆசை வரலாம். பட் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம கூட வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும்.
அந்த ஒரு சிலர் நம்ம கூட வரணும், வரக்கூடாது அப்படிங்கிறது நாம மட்டும் நெனச்சா பத்தாது. அந்த பெர்சனுமே இவங்க கூட நாம வந்து நம்மளோட லைஃப்ப மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் நெனைக்கணும். அப்போ மட்டும் தான் அது லைஃபா இருக்கும். இல்லன்னா அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நீ அதுக்காக நீ சூஸ் பண்ண விஷயங்கள் நான் தப்புன்னு சொல்லல. லைஃப்ல நம்ம இங்கேருந்து அங்க போகும்போது சில பாதைகள்ல சமமா இருக்கும். சில பாதைகள் பள்ளம், மேடு இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் போகணும். பள்ளம், மேடு வந்துருச்சு அப்படின்னு சோர்ந்து போய் உக்காந்துட்டாலோ, இல்ல இங்க பள்ளமா இருக்கு நான் இதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லி, அங்க ஒருத்தங்க உட்காந்துட்டாலோ, அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது. அவங்க சைடு ஒரு பிரச்சனை இருந்தாலும், அத நீ அனுசரிச்சு போணும். உன்னோட சைடுல ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணி போகணும். அப்போ மட்டும் தான் அந்த வண்டிய வந்து நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டு போ முடியும். அந்த பக்கம் அவ மொரண்ட பிடிக்கிறான்னு நீயும் பிடிச்சேன்னாலும், அது போகாது. நீ பிடிக்கிறேன்னு அவ மொரண்டு பிடிச்சாலும் அங்க போகாது. அங்க யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தட்டு குடுத்து, சமாதானம் பண்ணி அவங்கள தூக்கி விடணும். இல்லன்னா, அவங்க அந்த பள்ளத்திலே மூழ்கிடுவாங்க. அதாவது சோகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம மூழ்கிடுவோம். நம்ம சோகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு பெர்சன் நம்ம சூஸ் பண்றோம். நம்ம எப்பல்லாம் சோகமா இருக்கோமோ, நம்ம சோகத்த அவங்க முழுசா எடுத்துக்கலனாலும் பரவால்ல. அட்லீஸ்ட் பாதியாவது எடுத்துக்கலனாலும் பரவால்ல. ஷேர் பண்ணணும். புலம்புறதுக்கு, சொல்றதுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை குடுக்கறதுக்கான பெர்சன் நம்ம லைஃப்ல வேணும். உன்னோட லைஃப்ல உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னலாம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு கேம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ கேமுக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு குடுக்காத அளவுக்கு அவ உன்ன மூவ் பண்ணணும். அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, அத நீங்க பேசி சரி பண்ணல அப்படின்னா உங்க லைஃப் இங்கேயே ஸ்டக் ஆயிடும். நீங்க 2 பேரோட உங்க 2 பேரோட வாழ்க்கையும், திசைகளும் மாறி போயிடும். 2 பேரும் வெவ்வேறு விதத்துல போயிடுவீங்க. ஸோ, உங்களுக்குள்ள நடக்கிற ப்ராப்ளத்த நீங்க தான் கன்வின் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் விட்டு குடுத்து சமாதானம் ஆயி போகணும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். சுனிதா சிலர் வந்து நம்ம லைஃப்ல ஈஸியா எல்லாமே எதுவும் கிடைக்காது. அதே மாரி சில விஷயங்கள் நமக்கு சில விஷயங்களோ, ஒரு பர்சங்களோ அவ்வளோ சீக்கிரமா நமக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தோட ஒரு விஷயமோ, ஒரு பெர்சனோ நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு பெர்சன் தெரியிறாங்க அப்படின்னா, அந்த பெர்சன் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடாத. அவங்களுக்கு நம்ம சூட் ஆவோமா? நமக்கு அவங்க சூட் ஆவாங்களா? அப்படின்னும் சேர்த்து யோசிக்கணும். ஏன்னா, அவங்களோட மைண்ட் செட் வேற விதமாவும் இருக்கலாம். உன்னோட மைண்ட் செட் ஒரு விதமா இருக்கலாம். ஸோ 2 பேரோட மைண்ட் செட் சேரணும் அப்படின்னா, சில காம்ப்ரமைஸ் கண்டிப்பா நீ பண்ணணும். இங்க கண்டிப்பா நீ காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும் தான், நீ நெனைக்கிற பெர்சன் உன் கூட இருக்க முடியும். அப்படி இல்லன்னா, ஒண்ணு நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்ல அவங்க பண்ணணும். உங்க 2 பேருக்குள்ளயும் விட்டு குடுத்து போற ஒரு மனப்பக்குவம் வரணும். இந்த ஏஜ்க்கு நாம சொல்றது தான் கரெக்ட், நாம செய்றது தான் கரெக்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி நமக்கு ஆயிடும். ஏன்னா, நம்ம மனசுல படுற பெயின் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐயோ! அவ என்ன விட்டு பிரிஞ்சிருவா அப்படிங்கிற ஒரு பயத்துல, ஓகே அவ என்ன சொன்னாலும் நாம தலையாட்டுவோம் அப்படி அது சரியோ! தப்போ! அத கூட யோசிக்காம நம்ம எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவோம். அந்த மாரி சொல்லக்கூடாது. புடிச்சிருந்தாலும், புடிக்கலனாலும் நமக்குன்னு சிந்திக்கிற ஒரு மூளைய தான் நமக்கு கடவுள் குடுத்துருக்காரு. ஸோ, அதுக்கு நம்ம கொஞ்சம் வேலை குடுக்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். இது சரியா இருக்குமா? சரியா இருக்காதா? அப்படின்னு சிந்திக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரியெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நம்மளுடைய மித்ரா வந்து சுனிதாவுக்கு. அப்போ சுனிதா கேட்பாங்க, "மேம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்குறேன். உண்மைய சொல்வீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீங்க லைஃப்ல யாரையுமே லவ் பண்ணதே இல்ல. இப்படியே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மேம் இத பத்தி இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளோட சுனிதா. அப்போ மித்ரா சொல்லுவாங்க, "நமக்கு நடந்தா மட்டும் தான் அது அனுபவம்னு நம்ம நினைக்கக்கூடாது. பார்க்குறது கூட நமக்கு ஒரு அனுபவம் தான். பட் என் லைஃப்ல எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு. நான் அத அனுபவிச்சிருக்கேன். நான் அத ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் லவ் இருந்துச்சு. நானும் உன்ன மாரி ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணேன். அதெல்லாம் ஒரு இன்ட்ரஸ்டிங். இப்போ அவ வேற, நான் வேற தனித்தனியா இருக்கோம் 2 பேரும். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்
10 to 15 இயர்ஸ் ஆகுது 2 பேரும் பிரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன மேம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ "நீங்க இன்னும் அவங்கள மறக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளோட சுனிதா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "மறக்கிறதா? நான் ஏன் அவள மறக்கணும்? அவ அவ அவள மறக்கிற அளவுக்கு அவ எதுவும் செய்யல. நான் அவள வெறுக்கிற அளவுக்கும் அவ எதுவும் செய்யல. எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நாங்க பழகுன நாட்கள்ல அவ்ளோ ஹேப்பியா இருந்தோம். அந்த ஹேப்பினஸ் மெமரீஸே ஸ்டில் நான் இப்ப வரைக்கும் மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா, அதுக்கு அந்த ஹேப்பினஸும் ஒரு விதமான காரணம் தான் அப்டின்னு சொல்லுவாங்க. மேம் எனக்கு புரியல. பட் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அதோட வலியெல்லாம் அவ்வளவா தெரியாது மேம். ஏன்னா நீங்க பிரிஞ்சுட்டீங்க. நாங்க இப்ப தான் உங்களுக்கு என்னோட பெயின் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ பேசல அப்டின்னா எனக்கு அது அது ஒரு மாதிரி இருக்கு மிஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. சுனிதா எனக்கு புரியுது. நான் இல்லன்னு சொல்லல. அதோட பெயின் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க உண்மையாலுமே அவங்கள விரும்பியிருந்தீங்கன்னா, இப்போ இவ்ளோ வருஷம் அவங்கள விட்டு உங்களால எப்படி இருக்க முடியும்? அதுவும் இவ்ளோ ஹேப்பியா எப்படி இருக்க முடியுது? அம் அவங்களோட ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க அப்செட் ஆவீங்க. உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். இப்போ நான் உங்கள ரொம்ப ஹேப்பியா நான் பார்க்குறேன். உங்கள நான் என்னைக்குமே இவ்ளோ நாள்ல ஒரு நாள் கூட சோகமா பார்த்ததில்ல. அவ்ளோ ஹேப்பியா இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள மிஸ் பண்ற மாரியே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பெயின் தெரிய போதும்? அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "நான் ஸ்டில் உண்மதான். நான் அவள மிஸ் பண்ணவே இல்ல. மிஸ் பண்ணா தானே நான் ஃபீல் பண்ணணும். நீ சொல்ற மாரி நான் ஒரு செகண்ட் கூட நான் அவள மிஸ் பண்ணது கிடையாது. மேபி நீ சொன்ன மாரி நான் மிஸ் பண்ணியிருந்தா, அப்போ எனக்கு நீ நீ சொல்ற மாரி எனக்கு பெயின்ஸோ, ஃபீலிங்ஸோ இருக்கும். நான் தான் அவள மிஸ்ஸே பண்ணலையே. அப்புறம் ஏன் நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சுஸ்மிதாக்கும் சுனிதாக்கும் ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றாங்க? பிரிஞ்சுட்டாங்கிறாங்க, லவ் பண்றேன்னு சொன்னாங்க. உங்க லைஃப்ல ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஃபீலிங் இல்ல. அதாவது பெயின் இல்ல. ஹேப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க. "இல்ல மிஸ் எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "உனக்கு டீட்டெயிலா நான் சொல்லணும் அப்படின்னு நீ நெனச்ச அப்படின்னா, என் லைஃப்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து அதாவது நான் எழுத படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து என் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, நான் எப்படிப்பட்டவ, எந்த மாரி பெர்சன் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எஸ் மிஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, எனக்கு இவ்ளோ பெரிய கிளாரிட்டி நீங்க குடுத்துருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு பெயின். லவ்வுனாலே அது பெயின் தான். அதுவும் பிரியறதெல்லாம் கொடூரம். ஆனா, நீங்க பிரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க. அந்த 15 இயர்ஸும் நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்றீங்க. சேடா ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட நீங்க ஃபீல் பண்ணதில்ல அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் அவங்கள மிஸ் பண்ணலையும் சொல்றீங்க. ஆனா 2 பேரும் மீட் பண்ணி 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க. எனக்கு அது புரியல மிஸ். எப்படி உங்களால இருக்க முடியுது? நம்ம நேசிச்ச ஒரு பெர்சன், நம்ம விரும்புகிற ஒரு பெர்சன் நம்மள விட்டு போயிட்டா, அந்த பெயின் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு மிஸ். ஆனா நீங்க என்னடான்னா, அந்த பெயின் ஹேப்பியா இருக்குன்னு சொல்றீங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. எனக்கு கண்டிப்பா உங்களுடைய பாஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ மறுபடியும் இவங்க சொல்லுவாங்க, பெயின், பெயின். எப்படி உனக்கு என்ன பெயின் உனக்கு? எனக்கு புரியல. எத நீ மீன் பண்ணி உனக்கு பெயினுன்னு சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மிஸ் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியலைங்களா? அவன் என் கூட பேசலன்னா அது எனக்கு பெயின். அவ என்னை விட்டு போயிட்டான்னா அது எனக்கு பெயின். அவள என்னால ஒரு நாள் கூட பார்க்க முடியலன்னா அது எனக்கு பெயின். அ அ அவள அட்லீஸ்ட் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு பார்க்கணுன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுனிதா. அப்போ உடனே மித்ரா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு, பார்க்குறதும், பேசுறதும், சிரிக்கிறதும், தொடுறதும் இதெல்லாம் காதல்ன்னு நீ நெனச்சிட்ருக்க. ஆனா உண்மையாலுமே அது மட்டும் காதல் கிடையாது. தூரத்தில இருந்தாலும் தொலை தூரத்தில எவ்ளோ தூரத்தில இருந்தாலும், நான் நெனைக்கும்போது என் கண்ணு முன்னாடி வந்து அவ உருவம் நிக்கும். அந்த உருவத்த பார்க்கும்போது என்னையே அறியாம நான் சிரிப்பேன். அந்த சிரிப்பில என்னையே மறந்து, என் கண்ணையும் மறந்து, அந்த உருவத்தில நான் மூழ்கி போய், என் கண்கள் ஓரமா ஒரு சொட்டு தண்ணி வந்து அப்படியே எட்டி பார்க்கும். அதுக்கு பேரு தான் காதல்.
அந்த காதல். அவ மேல நான் வச்சிருக்கிற காதல். அந்த உருவத்த பார்த்ததும் எனக்குள்ள நான் அவ மேல வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ், அந்த காதல் வந்து என் கண்ணீர் வழியா, என் கண் வழியா, அந்த கண்ணீர் வழியா வந்து என் கன்னத்த தொடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அந்த அவளோட உருவத்த நான் பார்க்குறதுக்கும், என் உதட்டுல சிரிப்பு வர்றதுக்கும், அந்த கண்ணீர் என் கன்னத்த டச் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அவளே எனக்கு முத்தம் குடுத்த மாரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா, அவளுடைய உருவம் என் கண்ணு முன்னாடி அப்படி பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அவள நெனச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? எதனால ஃபீல் பண்ணணும்? அவள நான் தொட முடியாதா? நான் நெனச்சா தொடுவேன். ஏன்னா, அவ என் கண்ணு முன்னாடி இருக்கா. நீ நெனைக்கிற மாரி தொடுறது, கைய பிடிக்கிறது, கட்டி அணைக்கிறது, முத்தம் குடுக்குறது, இதுதான் காதல் நீ நெனச்சேன்னா, இல்லவே இல்ல. அழகான நினைவுகள். அவ கூட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அழகான நினைவுகளோட வாழ்ந்தாலும் அது காதல் தான். எத்தன வருஷத்துக்கு அப்புறம், ஏன் நான் சாகுற நெலமையில கூட அவள நெனைக்கும்போது, என் உதட்டுல ஒரு சின்ன புன்னகையும், என் கண்கள் ஓரமா ஒரு சின்ன தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் அப்படியே வந்து எட்டி பார்க்கும் சிரிப்போட. ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஆனந்த கண்ணீர் வந்து எட்டி பார்க்கும்போது, என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதெல்லாம் நீ பக்கத்திலேயே உட்கார்ந்தாலும், அவ கைய பிடிச்சிட்டு இருந்தாலும், அவ மடியில படுத்து தூங்குனா கூட எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் குடுக்குமான்னு தெரியாது. அவளோட நினைவுகள் குடுக்குற சந்தோஷத்த விட, அவ மடியில தூங்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் கம்மி தான். அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ரொம்ப அழகா அவங்களோட காதல வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது சுனிதா அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. "மிஸ், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீங்க சொல்றது ஏதேதோ சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "உனக்கு என்னை பத்தி, என் லைஃப்ல நடந்த அழகான காதல் விஷயங்கள், எனக்கான காதல் விஷயம், நான் நான் செலிப்ரேஷன் பண்ணேன், நான் கொண்டாடினேன், எனக்குன்னு இருந்த ஒரு காதல். அந்த காதலால தான் நான் இப்பவும் வாழ்ந்துட்டுருக்கேன். அவ நினைவுகள்ல நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த அழகான நினைவுகளோட நான் சந்தோஷமா இருக்கேன். என் லைஃப்ல அந்த அழகான நினைவுகள் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணும்னு நீ ஆசைப்படுறியா? இரு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா போயிட்டு அந்த டைரியை எடுத்துட்டு வந்து, "இந்தா, இது என்னோட லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச நாள் முதல் இப்போ வரைக்கும் நான் இதில் என் லைஃப்ல நடந்தது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன். நான் இவன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இவன் எனக்கு அவ்வளோ ஒரு துணையா இருப்பான். என் சந்தோஷத்துலயும் இவன் என் கூட இருந்து சிரிப்பான். என் கவலையிலும் இவன் என் கூட இருப்பான். எனக்கு தோள் கொடுப்பான். என் கவலைய இவன் ஷேர் பண்ணிப்பான். என் சந்தோஷத்த இவன் ஷேர் பண்ணிட்டு என் கூட சிரிப்பான். இது எல்லாமே இவன் மட்டும்தான் எனக்கு. இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் ஃபீல் கூட பண்ணதில்ல. ஏன்னா, யாருமே இல்லாத ஒரு குறைய எனக்கு இவன் தீர்த்து வச்சிருக்கான். என் லைஃப்ல நான் யாருமே இல்ல அப்டின்னா, எனக்குன்னு யாருமே இல்லன்னு நான் இப்போ வரைக்கும் நெனச்சதே இல்ல. இனிமேலு நெனைக்க போறதும் இல்ல. ஏன்னா, எனக்காக இவன் இருக்கான் அப்டிங்கும்போது, நான் ஏன் எனக்காக இல்லன்னு நெனைக்கணும்? இத படிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்டின்னு சொல்லிட்டு, சு நம்மளோட மித்ரா வந்து அவங்களோட டைரிய சுனிதா கிட்ட குடுத்து, "இத படி. இத படிச்சேன்னா, என் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்டிங்கிறது உனக்கு தெரியும். உன் லைஃப்ல நீ எப்படி இருக்கணும் அப்டிங்கிறதையும் உனக்கு தெரிஞ்சுப்ப." நீ இத படிச்சுட்டு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தயவு செஞ்சு இத படி. படிச்சுட்டு உனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இப்பவே இத படிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நாளையிலேருந்து கிரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கு. நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்த்த சுனிதாவ நான் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. அத கேட்டதும் கண்டிப்பா மிஸ். எனக்கு எனக்குள்ள இருக்கிற சில குழப்பங்கள நான் தீர்த்துக்கணும். ஸோ, அதுக்கு உங்க டைரி எனக்கு துணையா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நான் படிச்சு நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு புரியாத விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் இதில இருந்துச்சு அப்படின்னா, நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இதில இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அத படிச்சு தெரிஞ்சுப்பேன், கத்துப்பேன், புரிஞ்சுப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சுனிதா. வெரி குட். சரி, ஓகே. நீ போ, படி ப்ளீஸ். இது என்னோட பர்சனல் டைரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட பர்சனல் இல்ல மிஸ். நான் அத படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு, சுனிதா வந்து சொல்லிட்டு, "ஓகே மிஸ், நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, குட் நைட் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்களும் சரி, ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதும் மித்ரா இருந்துட்டு, "சுனிதா" அப்படிம்பாங்க. "ஆ மிஸ் சொல்லுங்க."
டைரி பத்திரம். அவன விட்டு நான் ஒரு நாளும் இருந்ததில்ல. அவன் இல்லாம எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? மிஸ் இந்தாங்க. இத நீங்களே வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஈவினிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். சரி, ஓகே. இது பெஸ்ட் ஐடியாவா இருக்கு. குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருந்துட்டு குடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களும் அந்த டைரிய எடுத்துட்டு இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? நம்மளுடைய சுனிதாவுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அது பெரிய கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அதுவும் எழுதி வைப்பாங்க. அந்த கிரவுண்ட்ல நடந்தது, சுனிதா அப்செட்டா இருந்தது, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியா தூங்க போங்க. நானும் ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டேன். கொஞ்சம் வேலையும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நானும் தூங்க போறேன். ஸோ ப்ளீஸ் இன்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி போகும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் உங்க சைட்லேருந்து அதே இன்ட்ரெஸ்டிங்கோட ஸ்டோரிய கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் நான் உங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நெறைய பேர் கேட்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் வரமாட்டேங்குது. அண்ட் நெறைய பேர் கேட்குறீங்க. லைக்ஸும் வரமாட்டேங்குது. ப்ளீஸ் கேட்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன லைக் மட்டும் குடுங்களேன். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியா வருது. வியூஸ் வர அளவுக்கு கூட லைக் வரமாட்டேங்குது. பாதிக்கு பாதி கூட வரமாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் உங்க சைட்லேருந்து லைக்ஸ் குடுங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் இந்த ஸ்டோரிய கொண்டுட்டு போறேன். அதே இன்ட்ரெஸ்டிங்கோட நீங்களும் ஸ்டோரிய கேளுங்க. அனைவருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட்